மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் கடந்த வகுப்பில் மின் காந்தவியலும் தூண்டலும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தோடு இணைஞ்சிருந்தாங்க. அதில் அடிப்படையான விஷயங்கள் காந்தமண்டா என்ன, காந்தம் எப்படி இருக்கும், காந்த புலமண்டா என்ன, இப்போ ஒரு கரண்ட், அதாவது ஒரு மின்காந்தமண்டா என்ன, அடிப்படையான விஷயங்கள் பார்த்தாங்க. என்ன அப்போ ஒரு கரண்ட்டை கொடுத்து நாங்கள் மின் சக்தியாக மாற்றலாம். மின் சக்தியை காந்த சக்தியாக மாற்றலாம். மின் சக்தியை இன்புட் பண்ணி அதை காந்த சக்தியாக மாற்றலாம். அந்த மெல்லிரும்பானியில் கோயிலை சுற்றிட்டு கரண்டை கொடுத்த மாட்டோம், பேட்டரியில் கொண்டு கனெக்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அது காந்த சக்தியாக மாறும்னு சொல்லி அந்த அடிப்படையான விஷயங்கள் பார்க்குறாங்க. இப்போ அந்த காந்தம், அதாவது ஒரு மின்னோட்டத்தை கடத்துகிற கம்பியில் காந்தப்புலம் உண்டாகும்னு கிறிஸ்டியன் எசெட் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சவர். அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக எங்களுக்கு ஒரு கடத்தி கம்பியில் கரண்ட் ஓடினா கட்டாயம் அந்த கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். அதனால தான் எங்களுக்கு கரண்ட் அடிக்குது, ஷோக் அடிக்க நான் கிட்ட கொண்டு போய்க்குள்ள எங்களை வந்து இழுக்குது. என்ன இப்போ ஒரு கரண்ட் ஓடுற கம்பியில் கையை கொண்டு வச்சேன்டா கையை வந்து இழுக்குது. அப்போ என்ன காரணம்? கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகுது. அதனால தான் என்ன நோக்கி என்ன வந்து இழுக்குது. ஓகே. அப்போ அதை பற்றி அடிப்படை விஷயங்கள் பார்த்துறாங்க. இப்போ அந்த கடத்தியில் கரண்ட் ஓடினால் அந்த காந்தப்புலம் எந்த திசையில் இருக்கும்ன்றதுக்கு கடந்த வகுப்பில் கடைசி பகுதியில் நாங்கள் பார்த்தது மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி. ஒரு வலது புரி உள்ள தக்கையை வந்து பாருங்க, அதை கவனிங்க, முடிக்கிறேன். ஓகே. அந்த மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி தான் இது. மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி, மேக்ஸ்வெல்லின் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச தக்கை திருகு விதியை பயன்படுத்தி, அதாவது ஒரு கரண்ட் ஒரு வயர்ல வந்து மின்னோட்டம் ஐ என்ற ஒரு மின்னோட்டம் பாய்ஞ்சால் அந்த வயரை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். என்ன அந்த காந்தப்புலத்தின் டிரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்வெல் வந்து தக்கை திருகு விதியை பயன்படுத்தி ஒரு முடிவுன்னு சொன்னவர். எங்களுக்கு ஒரு வலது புரியுள்ள ஒரு ஆணி, இது ஒரு ஆணி மாதிரி யோசிங்க. இது வந்து தலை, இது தலை. இந்த தலையை திருப்பித்தான் பாருங்க, இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த திசையில் காட்டுற திசையில் இந்த தலையை ரொட்டேட் பண்ணி தான் பாருங்க. இந்த ஆணின்ற முனை உள்நோக்கி அனுப்பப்படும். என்ன அப்போ அந்த ஆணின்ற முனை செல்லுகிற திசையை வந்து திருகினுடைய முனை செல்லுகிற திசை வந்து மின்னோட்டத்தின் திசையாக இருந்தால் இந்த தலை சுழல்கிற திசை காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். இங்கே இந்த படத்தை உங்களுக்கு தெளிவாக வழங்கும். இப்போ இது ஒரு கடத்தி கம்பின்னு யோசிங்க. இந்த ஏபி என்றது ஒரு கடத்தி கம்பின்னு யோசிங்க. இந்த கடத்தி கம்பியில் இப்படி கரண்ட் ஓடினால், இந்த திசையில் கரண்ட் ஓடினால் அந்த கடத்தி கம்பியினுடைய முனை வந்து செல்கிற திசை இப்படி இருக்குதுன்னு. இப்படி இருந்தால் தலை எந்த திசையில் சுழலும்? இந்த திசையில், இடஞ்சுழி திசையில் சுழலும். அப்போ இந்த திசையில் தான் காந்தப்புலத்தினுடைய திசை இருக்கும். இது வந்து காந்தப்புலத்தினுடைய திசை. மின்னோட்டத்தை கடத்துகிற கம்பியில் காந்தப்புலம் உண்டாகும். அந்த காந்தப்புலத்தின் திசை கண்டுபிடிக்கிறது மேக்ஸ்வெல் என்ற தக்கை திருகு விதி. ஒருவேளை ஓட்டம் இங்கே உள்நோக்கி வந்தால் கீழ்நோக்கி வந்தால் கீழ்நோக்கி இந்த கம்பியில் இப்படி கரண்ட் ஓடினால், இப்படி கரண்ட் ஓடினால் அது வலஞ்சுழி திசையில் காந்தப்புலம் இருக்கும். இந்த திசையில் காந்தப்புலம் இருக்கு. முனை இந்த பக்கம் இருந்தால் தலை சுழல்ற திசை வலஞ்சுழி திசையாக இருக்கும். என்ன இந்த திசையில் தலை சுழல் ஒரு ஆணின்ற தலை சுற்று இந்த பக்கம் சுற்றினா தான் அது கீழ் நோக்கி வேற முனை. அது மாதிரி ஒரு ஆணியை வந்து உள்நோக்கி அரையணும் மாட்டா இந்த பக்கம் சுற்றணும். இடஞ்சுழி திசையில் சுற்றினா தான் அது வந்து மேல் உள்நோக்கி போகும். என்னப்பா ஓட்டம் பாயிற திசை ஆணின்ற முனை தந்தால் தலை சுழல்ற திசையை வந்து காந்தப்புலத்தின் திசை தரும். இதில் தெளிவாக காட்டுகிறது. உங்களுக்கு சில விலை இது உங்களுக்கு விளங்காமல் இருக்குது. என்னடா தக்கை திருகுன்றாங்க, வலது புரின்றாங்க, ஒன்றும் விளங்கையில் என்று சில பேர் யோசிப்பாங்க. இந்த புக்கிலேயே பாருங்க பற்றி சொல்லியிருக்கிறான். ஒருவேளை உனக்கு அந்த விதி விளங்கையில் என்றால் இந்த விதியை பயன்படுத்தி, இது சிம்பிளான ஒரு விதி. ஆம்பியரின் வலக்கை விதி. ஆம்பியர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி ரைட் ஹேண்ட் கிரிப் ரூல்னு சொல்கிறார். ஆம்பியரனுடைய வலக்கை விதியை பயன்படுத்தி நீ அந்த மின்னோட்டத்தை கடத்துகிற கம்பியில் காந்தப்புலம் எந்த திசையில் உண்டாகும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இதிலேயே அவன் சொல்லியிருக்கான், உன்னோட புக்கிலேயே அதை சொல்லியிருக்கான். பாருங்க, ஒரு கடத்தியினூடாக ஓட்டம் பாயும் போது உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையை காணத்தக்க மற்றுமோர் எளிய விதி என்று சொல்லியிருக்கான். பாருங்க, எளிய விதி, சிம்பிளான விதி. நீ அவ்வளவு கஷ்டப்படாது. மேக்ஸ்வெல் தக்கை திருகு விதி, தக்கையினுடைய முனை செல்ற திசை மின்னோட்டத்தின் திசை, தக்கையினுடைய திருகினுடைய தலை சுழல்ற திசை காந்தப்புலத்தின் திசை என்று மனப்பாடம் பண்ணி கஷ்டப்படாத சிம்பிளா கண்டுபிடி. ஆம்பியருடைய விலக்கை விதியை பயன்படுத்தி எளிய முறை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அவருடைய விதி என்ன சொல்லுங்கன்றால், ஆம்பியர் வந்து விலக்கை ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்றாருன்னா, ஓட்டம் பாயும் திசை பெருவிரல் குறிக்குமாறு வலக்கையினால் கடத்தியை பிடிப்பதாக கருதினால், இந்த வேர்டு முக்கியம். பிறகு கரண்ட் வயரை கொண்டு கையால் பிடிக்கிறேன் இல்லையா, தெளிவாப்பார், இந்த வேர்டு முக்கியம். வடிவாப்பார், ஓட்டம் பாயும் திசையை பெருவிரல் குறிக்குமாறு வலக்கையினால் கடத்தியை பிடிப்பதாக கருதினால். ஒரு கடத்தி கம்பியை வந்து நீ வலது கையால் பிடிக்கிற, வலது கை சிலதுக்கு வலது கை இடது என்னன்னு தெரியாது, சாப்பிட்ற தான் வலது கை. ஓகே. அப்போ வலது கையால் பிடிக்கிறதாக கருத வேணும். நீ வலது கையால் கம்பியை பிடிக்கிற மாதிரி கருதினால் எஞ்சியுள்ள விரல்கள் திரும்பியுள்ள திசையில் கடத்தியை சுற்றி காந்தப்புலத்தின் திசை இருக்கும். சிம்பிளான விதி இது. இதுக்கு ஒன்றும் பெரிய நீ கணக்கை யோசிக்க தேவையில்லை, பெரிய பெரிய எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு யோசிக்க தேவையில்லை.
ஒரு கடத்தி கம்பியில கரண்ட் ஓடுது. அந்த கம்பியில கரண்ட் ஓடினா கட்டாயம் கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும் சட்டன விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டார். அதனுடைய திசையை அந்த காந்தப்புலத்தினுடைய திசையை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டால் மேக்ஸ்வெல்லின் தக்கத்திரி விதியை பயன்படுத்தலாம். உனக்கு அந்த மேக்ஸ்வெல்லின் தக்கத்திரி விதி விளங்கல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஒரு கஷ்டமான விதி தான், உனக்கு கஷ்டமா இருக்கின்றால் அதை விட ஈஸியான ஒரு விதியை பயன்படுத்தி சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எப்படி என்று கேட்டால் ஆம்பியரினுடைய விளக்கை விதி. அவர் சிம்பிளா சொல்லி பாருங்கோ, இந்த படத்துல தெளிவாக கிடக்கு பாருங்கோ. ரைட், ஓகே. இந்த படத்தை பார். ஒரு ஓட்டத்தின் திசைக்கேற்ப காந்தப்புலத்தின் திசையை காண. ரைட், ஒரு கடத்தி கம்பியில கரண், இது ஒரு கடத்தி கம்பி மாதிரி யோசி. ரைட், இது ஒரு கடத்தி கம்பி மாதிரி யோசி. இந்த கடத்தி கம்பியில கரண்ட் வந்து இந்த டிரெக்ஷன்ல ஓடுது. மின்னோட்டத்தின் திசை இப்படி இருக்குது. ரைட், இந்த திசையில கரண்ட் ஓடுது. அப்ப இப்படி கரண்ட் ஓடுது என்றால் இந்த கரண்ட் ஓடுற திசை வந்து பாருங்கோ வலது கை. இது வந்து வலது கையை, சில அளவுக்கு வலது கையினால என்னது வலது கையை ஓடுக்கூடாது. ரைட், வலது கைன்றது சோறு சாப்பிட்ற கை, நீ சோறு சாப்பிட பயன்படுத்துகிற கை. அந்த வலது கையில வந்து பாருங்கோ கடத்தி கம்பியை பிடிக்கிறதாக நீ கருது. அப்படி பிடிக்கிறதாக கருது. அப்படி பிடிக்கக்குள்ள பாருங்கோ பெருவிரல் இருக்குதானே, வலது கை பெருவிரல். ரைட், அந்த மகாபாரத கதையில படிச்சிருவீங்க என்ன, துரோணர் வந்து விளக்கை கட்ட பெருவிரலை கேட்டவர்னு சொல்லி. ஏகலைவன் வந்து கட்டிக்காரனை வந்துருவான்ற பயத்துல, அர்ச்சுனனை விட கட்டிக்காரன் வந்துருவான்ற பயத்துல வலதுகை கட்ட பெருவிரலை கேட்டிருப்பாரு என்ன குருதட்சணையை. அந்த வலதுகை கட்ட பெருவிரல் பாருங்க, இந்த வலதுகை பெருவிரலால மின்னோட்டம் போற திசை காட்டப்பட்டால், ரைட், மின்னோட்டம் போற திசை விளக்கை பெருவிரலால காட்டப்பட்டால் எஞ்சியுள்ள விரல்கள் திரும்பியுள்ள திசை, மெச்ச விரல்கள் எல்லாம் திரும்பியுள்ள திசையில காந்தப்புலத்தின் திசை இருக்கும். இது இதை விட சிம்பிளா நான் சொல்லிடலாம். காந்தப்புலத்தின் திசையை கண்டுபிடிக்கிற. ரைட், ஒரு மின் கடத்தியை சுற்றி கரண்ட் ஒரு மின் கடத்தியில கரண்ட் உடையக்குள்ள அந்த மின் கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகிற திசையை கண்டுபிடிக்கிறதுக்கான எளிய விதின்னு உங்களை புக்கிலே கொடுத்துட்டான். இதை விட சிம்பிளா ஒரு விதியுமே இல்லை. சிம்பிளான விதி உனக்கு விளங்கு தானே, சிம்பிளா விளங்கு. ஒரு வலது கையால் பிடிக்கிற மாதிரி வலது கை. ரைட், தெளிவாக சொல்றோம், விளக்கை விதி. இது ஆம்பியரின் விளக்கை விதி. இப்போ வலது கையால் ஒரு கடத்தி கம்பியை பிடிக்கிற மாதிரி கருதினால் வலது கையினுடைய பெருவிரல் காட்டுற திசையில மின்னோட்டத்தின் திசை ஓடுற மாதிரி நீ அதை பிடிச்சு வச்சிருந்தால் மற்ற விரல்கள் திரும்பி உள்ள திசையில தான், எந்த திசையில மற்ற விரல்கள் திரும்பி இருக்கும் அந்த திசையில காந்தப்புலத்தினுடைய திசை இருக்கும். இது ஒரு சிம்பிளான விதி. ரைட், நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். ஓகே, அடுத்த பகுதி இந்த திசையை எப்படி குறிக்கிறது. சும்மா திசையான சொல்லி போட்டு போறாரு, ஆம்பியர் வந்து சொல்லி போட்டு போறாரு, மேக்ஸ்வெல் வந்து சொல்லி போட்டு போறாரு. சும்மா ரெண்டு விதியை சொல்லி போட்டு போயினோம். காந்தப்புலத்துக்கு ஒரு கடத்தியில கரண்ட் ஓடினா கடத்தியை சுற்றி காந்தப்புலம் வரும். அந்த காந்தப்புலத்தின் திசையை வந்து மேக்ஸ்வெல்லின் தக்கத்திரி விதியை பயன்படுத்தியும் சொல்லலாம், கண்டுபிடிக்கலாம். மற்றது ஆம்பியருடைய விளக்கை விதியை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்கலாம் என்று சும்மா ரெண்டு விஞ்ஞானிகள் சொல்லி போட்டு போயினோமே. அது எப்படி குறிக்கிறது, நியம முறையில் எப்படி குறிக்கிறதுன்றதான் இங்க சொல்லியிருக்கிறேன். பாருங்க. ஓகே, பாடத்தை பாருங்க. கடத்தி ஒன்றினூடாக பாயும் ஓட்டம் காரணமாக, தெளிவு முக்கியம். ஓட்டம்ன்றது இங்க ரேஸ் இல்ல, மின்னோட்டம். ரைட், சிலர் ஓட்டம்டா அப்படி யோசிக்கும், அஞ்சல் ஓட்டம் அப்படியெல்லாம் ஓட்டம் இல்லை. இது ஒரு மின்னோட்டத்தை தான் ஓட்டம் என்று சொல்றீங்க. ரைட், அப்ப கடத்தி ஒன்றினூடாக பாயும் ஓட்டம் காரணமாக உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையை காட்டுகிற விதம், எப்படி அதை காட்டுறது, நியம முறையில எப்படி காட்டுறது. ரைட், ஓகே. இது வந்து ஒரு கடத்தி மாதிரி யோசி. இந்த திசையில மின்னோட்டம் ஓடுது. அப்ப மின்னோட்டம் என்ற ஓடுற திசை, மின்னோட்டம் ஓடுற திசை இந்த திசையில இருக்குது. அப்படி மின்னோட்டம் ஓடுற திசை இப்படி இருந்தால் காந்தப்புலம். ரைட், இப்போ நாங்கள் படித்த ஆம்பியருடைய விளக்கதியை பயன்படுத்தி காந்தப்புலத்தின் திசையை கண்டுபிடிக்கலாம். இப்போ காந்தப்புலத்தின் திசையை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் ஆம்பியர் விளக்கதியை படி வலது கையால் இந்த கடத்தியை பிடிச்சு கொண்டு பெருவிரல், வலது கை கட்டை பெருவிரல். நான் ஞாபகம் வச்சுக்கிறது நல்ல ஒரு எக்ஸாம்பிள், அந்த மகாபாரதத்துல துரோணற்ற கதையை யோசிச்சு வச்சிரு. அந்த விளக்கை கட்டை பெருவிரல் வந்து மின்னோட்டம் போற திசையை காட்டுறது. ரைட், அப்போ வலது கை கட்டை பெருவிரல் மின்னோட்டம் போற திசையை காட்டு. இந்த திசையில மின்னோட்டம் ஓடுதுன்னா இந்த திசையிலேயே வலது கை கட்டை பெருவிரல் இருக்க வேணும். ரைட், சோறு சாப்பிட்ற கை வலது கை, அந்த கையினுடைய கட்டை பெருவிரல் எப்படி இருந்தால் இங்க நோக்கி மற்றவர்கள் திரும்ப உள்ள திசை. அப்ப வடிவதப்பார் இந்த கடத்தி கம்பிலேயே கொண்டு போய் கையவை, வலது கையவை, பெருவிரல் காட்டுறது, வலது கை கட்டை பெருவிரல் காட்டுற திசை மின்னோட்டத்தின் திசையா இருக்கணும். ரைட், மின்னோட்டத்தின் திசை வந்து வலது கை பெருவிரல் காட்ட வேண்டும். ரைட், வலது கை பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையை காட்டினால் எஞ்சி உள்ளவர்கள் திரும்பி உள்ள திசை. அப்ப இந்த திசையில ரைட், இப்படி ஒரு திசையில வெளிநோக்கி இருக்க வேண்டும். இங்க இருந்து வெளிநோக்கி இருக்கும். ரைட், அப்ப இந்த இடத்துல வெளிநோக்கியும், இந்த இடத்துல வெளிநோக்கியும், இந்த இடத்துல உள்நோக்கியும் திசை இருக்கும். என்ன இப்படிதான் திரும்பி இருக்க போகுது வலது கையால பாத்தீங்கன்னா. இந்த திசையில வெளிநோக்கியும், இங்க வந்து உள்நோக்கியும், இங்க வந்து வெளிநோக்கியும் இருக்க போகுது. என்ன அப்ப இப்படி இருக்க போகுது. இது எப்படி குறியீட்டு முறையில காட்டணும்? வெளிநோக்கி இருந்தால் தாளுக்கு வெளிநோக்கி. ரைட், நீங்க பாருங்க, இதுல காந்தப்புலத்தின் திசை நிலைக்குத்தாக தாளில் இருந்து வெளிநோக்கி. தாள்ன்றது இந்த கடதாசி, இந்த பேப்பர். ரைட், ஒரு பேப்பர்லாம் நீ எக்ஸாம் எழுதுவேன், என்ன ஒரு பேப்பர் மாதிரி யோசி. இந்த பேப்பர்ல இருந்து வெளிநோக்கியில் வருது. இப்படி இல்லை, வலது கையால பிடிச்சு பார் வடிவேன். இந்த கடத்தி கம்பியில வலது கையை கொண்டே வச்சு பிடிச்சு பார். வலது கை கட்டப்பிரிவுகள் மின்னோட்டத்தின் திசையை காட்டுது, இந்த திசையை காட்டுது. ரைட், மின்னோட்டத்தின் திசையை காட்டுதென்றால் மற்ற திரைகள் திரும்பி இங்கே வெளிநோக்கியில் திரும்பி இருக்குது. அப்ப வெளிநோக்கி உள்ளதை நீங்கள் நியம முறையில் ஒரு வட்டம் போட்டு புள்ளி போடுவோம். இது வந்து அர்ஜுனன் அம்பிலிருந்து போற அம்பு வில் மாதிரி யோசி, அந்த அம்பு மாதிரி யோசி. ரைட், இப்போ அர்ஜுனன் வந்து அம்பு விடுறான் என்றால் இப்படித்தான் அம்பு இருக்கும். என்ன
சும்மா ஒரு படத்தில் காட்டுறேன் சிலர்கள் இதுவும் அம்பண்டு இருக்குங்களேன் சும்மா அம்பு மாதிரி யோசி இது அம்பினுடைய பின்பக்கம் ரைட் இது அம்பினுடைய முன்பக்கம் கூறு குத்துற பக்கம் இது ரைட் சிலருக்கு இதுவும் அம்பண்டு அம்பு மாதிரி யோசி நீ ரைட் சும்மா கிரகத்தில் பிள்ளைகள் இருந்தானே அம்பு மாதிரி இதை யோசி ரைட் ஓகே அப்போ இது அம்பினுடைய முன்பக்கம் ரைட் அம்பு குத்துற இடம் இது அம்பினுடைய பின்பக்கம் இந்த முன்பக்கம் பின்பக்கம் வச்சுக்கு பாருங்க இப்போ தாளுக்கு வழி நோக்கி அண்டாவது அம்பு குத்த வருது என்ன நோக்கி ரைட் என்ன நோக்கி அம்பு குத்த வருது பாருங்க வலது கையால் பிடிச்சு பாருங்க ஞாபகம் வச்சுட்டு தான் சொல்றேன் வலது கையால் இந்த கடத்தியை பிடிச்சு பாருங்க கடத்தியை வந்து வலது கையால் பிடிக்கிற மாதிரி இருக்கிறது அம்பியற்ற விலக்கை விதிப்படி வலது கையால் பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனா பெருவிரல் மின்னோட்டம் போகிற திசை இந்த திசையில் பெருவிரல் இருக்க வேண்டும் என்றால் மற்ற திசையில் இருக்கும் அம்பு என்ன குத்த போகிறோம் மற்ற விரல்கள் எல்லாம் திரும்பி உள்ள திசையை பாருங்க ஒரு அம்பு வந்து என்ன குத்துற மாதிரி என்ன நோக்கி குத்துற மாதிரி இருக்கும் அது என்ன நோக்கி குத்துற மாதிரி இருக்கிறபடியால் நான் அதை கூறு என்ற கூறு தானே கூறு வந்து குற்றுப்புள்ளி ஓடுவேன் அப்போ ஒரு அம்பினுடைய திசை மாதிரி இப்படி காட்டுறது இதை வந்து வெளிநோக்கி தாளிலிருந்து வெளிநோக்கி என்று எழுதினாலும் சரி அல்லது இப்படி ஒரு குறியீடு நியம குறியீடு இப்படி ஒரு வட்டம் போட்டு கூட்டு போகிறது கஷ்டமே ரைட் வெளிநோக்கி ஆனால் இங்கே பாருங்க இது உள்நோக்கி இருக்கு விலகை இப்படி போச்சு இப்படி வருதுன்னு சொன்னால் இது உள்நோக்கி இப்போ இப்படி தான் திரும்ப போகுது ரைட் திசை வந்து இது வந்து உள்நோக்கி அப்போ உள்நோக்கி அம்பு போகுது அப்போ அம்பு என்னட்ட இருந்து போகுது என்றால் அம்பினுடைய பின்பக்கம் இங்கே வருது இது அம்பினுடைய முன்பக்கம் என்றால் இது வந்து அம்பினுடைய பின்பக்கம் அப்போ இதை குறிக்கிற முறை இப்படி இது வந்து வெளிநோக்கி சாரி உள்நோக்கி ரைட் அந்த தாளுக்கு உள்ள போகுது காந்தப்புலத்தின் திசை நிலைக்குத்தாக தாளுக்கு உள்நோக்கி தாளை குத்துற மாதிரி போகுது அம்பு அம்பு வந்து எங்க முன்னா போதோ அங்க முன்னா அந்த குத்துற பக்கம் வந்து அப்ப எனக்கு தெரிய போறது பின்பக்கம் அதனால அம்பினுடைய பின்பக்கம் நான் பிளஸ் வெட்டி காட்டுவேன் அம்பினுடைய உள்பக்கம் வெளிநோக்கி வருது என்ன குத்துற மாதிரி வருது என்றால் அம்பினுடைய முன்பக்கம் தான் குத்துற மாதிரி வருது அது எனக்கு ஒரு புள்ளி மாதிரி அப்ப மேல நான் ஒரு புள்ளியா போடுவேன் வட்டம் போட்டு புள்ளி இதுதான் திசை காட்டுற எளிய முறைகள் திசை காட்டுற நியம முறைகள் நீ துருவனட்ட கதையை ஞாபகம் வச்சுது ஒரு அர்ஜுனன் வந்து அம்பு விடைக்குள்ள அம்பு வந்து என்ன நோக்கி குத்த வருது என்று சொன்னால் ஒரு வட்டம் போட்டு புள்ளி போடணும் என்ன அப்ப தாளிலிருந்து வெளிநோக்கி திசை அப்படி எழுதினாலும் சரி நியம முறையில் காட்டினாலும் சரி அல்லது இன்னொன்று பாருங்க நிலை குத்தாக உள்நோக்கி என்றால் அம்பனி அனுப்ப போகிறேன் அப்போ இங்கே வந்து அம்பு வந்து குத்துற மாதிரி என்ன அப்போ அம்பு வந்து அம்பினுடைய பின்பக்கம் தான் எனக்கு தெரியும் அதனால வட்டம் போட்டு வெட்டி இருப்பேன் அதான் திசை காட்டுற நியம முறைகள் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க ரைட் ஓகே எங்களுக்கு இப்போ திசை காட்டுற விதமும் விளங்கிடுது ரைட் ஓகே அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான புரட்சி ஏற்படுத்தின ஒரு விஷயம் ரைட் மின்காந்த தூண்டல்லே ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு விஷயம் பாருங்க ஹெடிங்க பாருங்க காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி மீது உண்டாகும் விசை காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி மீது உண்டாகும் விசை இது என்னென்று கேட்டால் இது ஒரு மோட்டார் ரைட் அந்த சின்ன திருவிழாக்கள் கோயில் திருவிழாக்கள்ல இந்த சின்ன கார்கள் வேண்டியிருப்பேன் விளையாட்டு கார்கள் வேண்டியிருப்பேன் கோயில் திருவிழாக்கள் அது மாதிரி சில அந்த பொம்மைகள் வேண்டியிருப்பார் ரைட் அந்த சின்ன பொம்மைகள் சின்ன விளையாட்டு கார்கள் எல்லாம் இப்படி என்ன ஒரு மோட்டர் சின்ன மோட்டர் உள்ளுக்கு இருக்குது ரைட் இதை வந்து டிசி மோட்டர்னு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் இங்கே உங்களுக்கு விளங்க பின்னுக்கு படிப்போம் தெளிவாக ரைட் டிசி மோட்டர்னு சொல்லுவோம் என்ன டிசி மோட்டர் என்ன அர்த்தம் என்றால் டிரெக்ட் கரண்டில் வேலை செய்யக்கூடிய மோட்டார் ரைட் டிரெக்ட் கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எல்லாம் நாங்கள் பின்னுக்கு எலக்ட்ரானிக்ஸ் என்ற பகுதியில் தெளிவாக உடைச்சு படிப்போம் நீ ஒன்றுக்கும் பயப்படாது பின்னுக்கு இந்த பாடத்திலே பின்னுக்கு இருக்கு ரைட் நேரோட்டம் மின்னோட்டம்ண்டா என்ன ஆடலூரும் மின்னோட்டம்ண்டா என்னெல்லாம் தெளிவாக நாங்கள் பின்னுக்கு படிப்போம் நீ அதை பற்றி ஒன்றும் யோசிக்காத சும்மா தெளிவாக எடுத்து வச்சுக்கோ இந்த பாடத்தினுடைய விஷயத்தை பார் காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி மீது உண்டாகிற விசை என்று ஒரு விஷயம் ரைட் நாங்கள் இது சும்மா மோட்டர் மாதிரி யோசி ஓகே ஓகே பாடத்தை பார்ப்போம் இப்போ வேறு கடத்தி ஒன்றினோட ஓட்டம் பாயும் போது அக்கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகுன்னு நீ எங்களோட யாரு எசட் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச முடிவின்படி நாங்கள் இதை பற்றியெல்லாம் பார்த்துருவோம் காந்தப்புலத்தின் திசை எப்படி இருக்க மாட்டெல்லாம் நாங்கள் இப்போ தெளிவாக பார்த்துருவோம் என்ன இப்போ ஒரு கடத்திக்குள்ளால கரண்ட் போகுதுன்னு சொன்னால் அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும் எசட்டின் கதையின்படி நாங்கள் அதை முடிவெடுத்துட்டோம் ரைட் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா ஒரு காந்த புலத்துக்குள்ள ஒரு கரண்டை கொண்டு போகிற கடத்தியை கொண்டு வச்சா என்ன நடக்க போகுது ரைட் இப்போ என்ன விஷயம்டா பாருங்கோ ஒரு கடத்தியில் கரண்ட் ஓடினாள் ரைட் ஒரு மின் கடத்தியில் கரண்ட் ஓடினால் அந்த மின் கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகுன்றதானே கதை இப்போ அப்படி அந்த உண்டாகிற காந்தப்புலத்தை நாங்கள் இன்னொரு காந்தத்தை வச்சு குழப்ப போகிறோம் இப்போ தெளிவாக நான் கேட்குறேன் பேர் இப்போ ஒரு கடத்தி ஒன்று இருக்குது இதை வந்து ஒரு மின் கடத்தி ரைட் மின் கடத்தி மின்னோட்டத்தை கடத்துற கடத்தி இந்த மின் கடத்தியில் இப்படி ஒரு மின்னோட்ட திசை இப்படி இருக்கு இப்படி இருந்தால் இந்த கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும்ன்றது நாங்கள் இப்போ அம்பியட்ட விளக்க விதிகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த திசையில் காந்தப்புலம் இருக்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன அப்போ ஒரு காந்தப்புலம் உண்டாகும் அப்போ இந்த கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலம் கட்டாயம் பெற போகுது இந்த காந்தப்புலத்தை குழப்புறதுக்காக நான் இந்த கடத்தியை மின்னோட்டத்தை கடத்துற கடத்தியை ஒரு காந்தத்துக்கு வச்சால் ரைட் ஒரு ஜூ வடிவ காந்தம்னு சொல்றேன் இது நார்த் போல் இது சவுத் போல் இந்த நார்த் போல்ல இருந்து சவுத் போலை நோக்கி காந்த விசைக்கூடுகள் கடத்தப்படுது என்ன காந்த விசைக்கூடுகள் நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வருது இப்போ இந்த காந்தப்புலம் அது ஒரு காந்தத்துக்கு இதுக்கு இந்த காந்தம் அதாவது ஜூ வடிவ காந்தத்துக்கு ஒரு காந்தப்புலம் இருக்கும் என்ன காந்தத்தினுடைய செல்வாக்கு உட்படுத்தத்தக்க வழி
இந்த காந்தப்புலத்துக்கு நான் இந்த கடத்தி கம்பியை வச்சால், இப்போ கடத்தி கம்பியில கரண்ட் ஓடுறபடியால அதுக்கு ஒரு காந்தப்புலம் இருக்கும். அந்த காந்தப்புலத்தை இன்னொரு காந்தத்துக்குள்ள, ஒரிஜினல் காந்தத்துக்குள்ள, நிலையான காந்தத்துக்குள்ள நான் கொண்டு அதை வச்சேன் என்றால் அங்கே ஒரு கடத்தியில் ஒரு அசைவு வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்க. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட, அப்போ ஒரு காந்தப்புலத்துக்குள்ள வைக்கப்பட்ட ஓட்டத்தை கொண்டு செல்லும், அதாவது மின்னோட்டம் பாய்கின்ற ஒரு கடத்தியை வச்சால் அந்த கடத்தி அசையும்ன்றது தான் இங்கே கதை. ரைட்? இது எப்படி நான் புரியுற மாதிரி காய்க்க மாட்டால், மோட்டர், நீ ஒரு சின்ன மொபைல் அந்த சின்ன மோட்டரை விளையாடி, சின்ன மோட்டர் வச்சு, ரைட், இப்படி ஒரு மோட்டர் இருக்கும், மேலே ஒரு சுழலி இருக்கும், இதில் அந்த சில காத்தாடியில் குழி போட்டு நீ இதில் 2 வயர் எடுத்து அதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பேன் ஒரு பேட்டரியில். ரைட்? ஒரு பேட்டரியில் வந்து 2 வயரை கொண்டு கனெக்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து டிசி வோல்டேஜ். ரைட்? டிசி வோல்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது டிரெக்ட் கரண்ட்ல டிரெக்ட் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இந்த வோல்டேஜ் நீ அப்ளை பண்ணினால் கரண்டை நீ கொடுக்குற, கரண்டை கொடுத்தா உள்ளுக்கு ஒரு கோயில் இருக்கும். நீ அதை உடைச்சு மோட்டரை உடைச்சு பார்த்தா தெரியும், மோட்டருக்குள்ளுக்கு ஒரு கோயில் இருக்கும். ரைட்? அது ஆர்மேச்சர்னு சொல்லுவோம் நாங்கள். ரைட்? மோட்டருக்குள்ள ஒரு ஆர்மேச்சர் இருக்கும். இந்த ஆர்மேச்சருக்கு நீ கரண்டை கொடுத்தால் ஆர்மேச்சருக்குள்ள வந்து ஒரு கோயில் சுத்தப்பட்டிருக்கும். ரைட்? ஒரு கோயில் சுத்தப்பட்டிருக்கும். அந்த கோயிலுக்குள்ள நீ கரண்ட் அனுப்பினால், ஆர்மேச்சருக்கு கரண்ட் அனுப்பினால் அந்த ஆர்மேச்சர் அசையும். ரைட்? ஆர்மேச்சர் அசையும். அதனால தான் பாருங்க மேலே சுழலி சுத்துது. இதுதான் மோட்டர் தத்துவம். நீ வீட்டை இறைக்கிற மோட்டர் வச்சிருப்ப, நீ வீடுகளில் வச்சிருக்கிற மோட்டர் வந்து அது ஏசி கரண்ட் அனுப்புறது, வீட்டு மின் சுற்றில அனுப்புறது. அதுக்கு உள்ள வந்து கொண்டஞ்சரை வச்சு நாங்கள் வெளியே வேலை அதெல்லாம் நாங்கள் தெளிவாக படிப்போம். ரைட்? அந்த ஏசி வோல்டேஜை வந்து டிசி வோல்டேஜை மாற்றி அரையலைக்கு வந்து முதல் அரையலை, ரைட், ஆடல் ஓட்டம்ன்றது அரையலை 2 இலையாக பிரிப்போம். முதல் அரையலைக்கு மோட்டர் ஒரு பக்கம் சுற்றும், மற்ற இலைக்கு வேறு பக்கம் சுற்றும். அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு கொண்டஞ்சரை கரண்டை கொடுத்து அப்புறம் மோட்டருக்கு கரண்ட் அப்ளை பண்ணி நாங்கள் மோட்டரை சுற்றி நாங்கள் தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பற்றின டெக்னிக்ஸ்லாம் நாங்கள் பின்னுக்கு தெளிவாக படிப்போம். இப்போ இது விளங்கி வச்சுக்கொள்ள, இது டிசி வோல்டேஜில் வேலை செய்யும். ரைட்? பேட்டரியில் வர்ற வோல்டேஜுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன மோட்டர், விளையாட்டு மோட்டர் கார்களுக்கு வரக்கூடிய மோட்டர். ரைட்? ஓகே. இங்கே வந்து மோட்டரில் பேட்டரியிலேருந்து வர கரண்டை வந்து நான் ஆர்மேச்சருக்கு அனுப்புவேன், ஆர்மேச்சர் கோயிலுக்கு அனுப்புவேன். ஆர்மேச்சர் கோயில் வந்து பாருங்க ஏற்கனவே அது ஒரு காந்தப்புலத்துக்கு தான் இருக்குது. மோட்டர்ன்ற 2 பக்கம் ஒரு காந்தம், நிலையான காந்தம் இருக்கும். அந்த காந்தப்புலம் வந்து இங்கே நோர்த் போல், இங்கே சவுத் போல்னா இங்கே காந்த விசை கூட பாருங்க, தெளிவான படத்தில் போட்டு காட்டுறேன். ரைட்? ஓகே. இப்போ ஒரு மோட்டரை யோசி, இந்த விளையாட்டு மோட்டரை யோசி, அது இப்படி இருக்கு என்ன, இப்படி ஒரு விளையாட்டு மோட்டர் இருக்குன்னு யோசி. இங்கே வந்து அந்த சுழலி, இதில் வந்து சுழலின்னு சொல்லுவோம், மேலே இருக்கும். சுழலி வந்து பாருங்க ஒரு ஆர்மேச்சர் நடுவில் இருக்கும். இங்கே ஆர்மேச்சரில் ஒரு கோயில் இருக்கும். இங்கே 2 பக்கம் பாருங்க நிலையான காந்தம் இருக்கும். நிலையான காந்தம்னு சொல்கிறது. இதை நோர்த் போல்னு நான் குறிக்கிறேன், இதை சவுத் போல்னு குறிக்கிறேன். இதை வந்து நிலையான காந்தங்கள் 2 இருக்கும். இந்த நிலையான காந்தங்களுக்கு நடுவில் இதை வந்து ஆர்மேச்சர், இது ஒரு கோயில். ரைட்? ஆர்மேச்சர்னு தான் குறிக்கிறேன். இந்த ஆர்மேச்சர்லேருந்து 2 வயர் எடுத்து கொண்டு வந்து இங்கே ஒரு டிசி வோல்டேஜுக்கு அப்ளை பண்ணுவேன். ரைட்? ஒரு டிசி வோல்டேஜுக்கு, இது வந்து ஒரு டிசி வோல்டேஜுக்கு அப்ளை பண்ணுவேன். ரைட்? இது 1.5 வோல்டேஜ்னு வைக்கிறேன் நான். ஒரு பேட்டரியில் கொண்டே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரைட்? இப்போ பேட்டரியிலேருந்து கொடுக்கப்பட்ட கரண்ட் வந்து பாருங்க இந்த மோட்டருக்கு அனுப்ப, இது விளையாட்டு மோட்டர். ரைட்? வீட்டில் இறைக்கிற மோட்டர் இல்லை, இது விளையாட்டு மோட்டரை யூஸ், டிசி மோட்டர். ரைட்? ஓகே. பேரும் வைக்கிறேன் நான், டிசி மோட்டர். சரி, உங்களுக்கு விளக்கத்துக்காக கேட்குறேன். ரைட்? ஓகே. டிசி மோட்டருக்கு வந்து பேட்டரியிலேருந்து கரண்ட் அனுப்பினால், வோல்டேஜ் அனுப்பினால், பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் இந்த ஆர்மேச்சருக்குள்ளே போய், ஆர்மேச்சருக்குள்ளே கரண்ட் போகும் இல்லை, பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் வந்து ஆர்மேச்சர் கோயிலுக்குள்ளே போகும். ஆர்மேச்சர் வந்து ஒரு கோயிலால் சுத்தப்பட்டிருக்கும். அந்த ஆர்மேச்சர் கோயிலுக்குள்ளே கரண்ட் போகும். இப்போ ஆர்மேச்சர் கோயிலுக்குள்ளே கரண்ட் போனால் பாருங்க இங்கே ஒரு காந்தப்புலம் உண்டு. ஆர்மேச்சரை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். கிறிஸ்டின் எசட் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச விதியின்படி மின்னோட்டத்தை ஒரு கம்பி கடத்தினால், ஒரு கம்பி, கடத்தி கம்பி வந்து மின்னோட்டத்தை கடத்தினால் அந்த கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும்ன்றது கிறிஸ்டின் எசட் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சது. அந்த தத்துவத்தின்படி நாங்கள் இந்த டிசி வோல்டேஜை வந்து அனுப்பி ஆர்மேச்சருக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு கரண்ட் அனுப்புகிறேன். அப்போ ஆர்மேச்சர் கோயிலுக்கு வந்து கரண்ட் போனால் ஆர்மேச்சர் கோயிலை சுற்றி அந்த கடத்தி கம்பியை சுற்றி, ஆர்மேச்சர் கோயிலை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். இங்கே பாருங்க மோட்டருக்கு ஏற்கனவே நோர்த் போல் சவுத் போல் 2 நிலையான காந்தங்கள் இருக்குது. அப்போ நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கூடுகள் அனுப்பப்படும். நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கூடுகள் அனுப்பப்படும். இப்போ இந்த காந்த விசை கூடுகளுக்குள்ள ஒரு குழப்பம் வரப்போகுது. நோர்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு அனுப்புறது நிலையான காந்தங்களை வச்சு அனுப்புறது. ரைட்? அந்த காந்த விசை கூடுகளுக்கு நடுவில் தான் இந்த ஆர்மேச்சர் இருக்க போகுது. மோட்டர் கூடுதல் ஆர்மேச்சர் இருக்க போகுது. இந்த ஆர்மேச்சர் தான் வெளியில இருந்து ஒரு கரண்டை கொடுக்குறேன். ரைட்? டிசி வோல்டேஜ் வெளியில இருந்து அப்ளை பண்றேன். கரண்டை கொடுத்தால் வெளியில இருந்து போகிற கரண்டால் ஒரு காந்தப்புலம் உண்டாகும். ஏற்கனவே ஒரு காந்தப்புலத்துக்குலாம் அந்த ஆர்மேச்சர் இருக்குது. ஆகவே அந்த 2 காந்தப்புலம் ஒன்று சேர்ந்து குழம்ப பார்க்கும். காந்தப்புலம் குழம்பினால் அந்த கடத்தில் ஒரு அசைவு வரும். அந்த அசைவானதான் இந்த சூழலில் ரொட்டேட் பண்ணுது. அதுதான் மோட்டர் தத்துவம். புரியுதா? இதை விட தெளிவாக உனக்கு புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ரைட்? புரிஞ்சிருக்கும் உனக்கு. இப்படி புரியலன்னா நீ திருப்பி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்? ஓகே. இதுதான் மோட்டர் தத்துவம். ரைட்? ஓகே. இப்போ நாங்கள் இந்த புக்கில் கொடுத்துருக்கிற பிரச்சனைக்கு வருவோம்.
புக்லேயும் அதே தத்துவம் அதே விஷயம் தான் இங்கே புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பான் பார். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி மீது அந்த ஆமேச்சரில் எப்படி நான் மோட்டரை சுத்த வச்சுருந்தோம் அதே விளையாட்டு தான் இங்கே நடக்க போகுது. ரைட், ஓகே. இங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கிறான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கவனி. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கவனி. ஓகே, இப்போ என்ன செய்கிறான் என்றால் ஒரு ஜூ வடிவ காந்தம் இங்கே பார், ஜூ காந்தம்னு கிடக்கு. என்ன ஒரு பரிலாட காந்தம்னு சொல்கிறோம். பரிலாட காந்தம்னு அந்த குதிரை காலில் ஒரு லாடம் மாதிரி கட்டுவாங்கல்ல, இந்த குதிரையின் காலில் ஓடுறது, நீண்ட தூரம் ஓடுறதுக்காக குதிரையின் காலில் வந்து ஒரு லாடம் கட்டுவாங்க. அந்த லாடத்தினுடைய ஷேப்பில் இருக்கிறபடியால் இதை பரிலாட காந்தம் அப்படின்னு சொல்கிறது. அது சின்ன வப்பிலே படித்தா தானே நாளைக்கு ஜூ வடிவ காந்தம் ஜூ மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. அப்போ ஜூ வடிவ காந்தம் கதைப்போம். இந்த ஜூ வடிவ காந்தத்தில் இதை வந்து நார்த் போலண்டு குறிச்சிருக்கு, இதை வந்து சவுத் போலண்டு குறிச்சிருக்கு. அப்போ எனக்கு தெரியும் காந்தப்புலம் வந்து எப்போதும் ஒரு நிலையான காந்தத்தில் காந்தப்புலம் வந்து எப்போதும் நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு அனுப்பப்படும். காந்த விசை கோடுகள் அனுப்பப்படும் நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு, அது மாறாது. அதை தெளிவாக எடுத்து வச்சுக்கோ. அப்போ நிலையான காந்தம் மண்டபடியால் ஜூ வடிவ காந்த நிலையான காந்தம் மண்டபடியால் அந்த நிலையான காந்தத்துக்கு நோர்த் போல வடமுனைவிலிருந்து தென்முனைவு, இது வந்து வடமுனைவு, இது வந்து தென்முனைவு. ஸோ வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு காந்த விசை கூடுதல் அனுப்பப்படும். அந்த காந்த விசை கூடுதலுக்கு நடுவில் ஒரு மின்னோட்டத்தை கடத்துகிற கம்பியை வச்சுக்கிடாது. அங்கே எப்படி நாங்கள் 2 நிலையான காந்தங்களுக்கு நடுவில் ஒரு ஆமேச்சரை வச்சோமோ, மோட்டார் தத்துவத்தில் எப்படி நாங்கள் 2 நிலையான காந்தங்களுக்கு நடுவில் ஒரு ஆமேச்சரை வச்சோமோ, அதை மாதிரி இங்கே 2 காந்தப்புலங்களுக்கு குறுக்க ஒரு கடத்தி கம்பியை வச்சுக்கிடாது. ரைட், ஓகே. கடத்தி கம்பியை வச்சு அதை வந்து 2 கார்பன் கோல்களால் தாங்கப்பட்டு கிடக்கு. இந்த கடத்தி கம்பி வந்து 2 கார்பன் கோல்களால் தாங்கப்பட்டிருக்கு. ஒரு தடித்த அட்டை தாளை வச்சு இங்கால வந்து வெளியிலேருந்து புறமின் முதலாக கொடுத்து கிடக்கு. ரைட், ஒரு மின் வளங்கள் கொடுத்து கிடக்கு. ஒரு டிசி வோல்டேஜ். இது பேட்டரி என்றாலே நீ எழுதணும் அது டிசி வோல்டேஜ். வீட்டு மின் சுற்று கொடுக்கப்படுற கரண்ட் இல்லை, ஏசி கரண்ட் இல்லை. இந்த ஏசி கரண்ட் டிசி கரண்ட் என்னென்னு நாங்கள் அதை பார்ப்போம், இங்கே தெளிவாக படிப்போம். அடுத்த பகுதிகளில் இருக்குது. இங்கே நாங்கள் பேட்டரியிலேருந்து வர கரண்ட் டிசி கரண்ட், டிரெக்ட் கரண்ட்னு யூஸ். அதாவது டிரெக்ட் கரண்ட் என்ன அடிப்படையான விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கொள். நீ சில வகையில் படிச்சுட்டு பேசுகிற வேலை. ரைட், டைமோட வோல்டேஜ் மாறாது. பேட்டரியிலேருந்து வர கரண்ட் டைம் எவ்வளவு டைம் நீ இந்த பேட்டரியிலேருந்து கரண்டை கொடுத்தாலும் அதனுடைய வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் மாறாது. கூடலாம் குறையலாம், வோல்டேஜ் கூடி குறையலாம், திசை மாறாது. ப்ளஸ் திசையிலேருந்து மின்னோட்டத்தின் திசை மாறாது. ரைட், ப்ளஸ்லேருந்து வலிக்கிற கரண்ட் மைனஸை தேடி வரும் சர்க்யூட் பூரணப்படுத்தப்பட்டிருந்தால். ரைட், ஓகே. அப்போ ப்ளஸ்லேருந்து இந்த திசையில் தான் மின்னோட்டத்தின் திசை இருக்குது. மின்னோட்டத்தின் திசை மாறாது என்றது தான் டிரெக்ட் கரண்டினுடைய விளக்கம். அது இப்போ மாறாத மின்னோட்டம் தான் ஓடணுமா அல்லது மாறாத அழுத்தம் தான் போகணுமான்னு சொல்லலாம். அதனால அழுத்தம் கூடி குறையலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் திசை மாறக்கூடாது, அதுதான் நேரோட்டம். ரைட், டிசி வோல்டேஜ் அல்லது டிசி கரண்ட்னு சொல்கிறது. ரைட், அப்போ பேட்டரியிலேருந்து வர கரண்ட் முழுக்கதுமே டிசி கரண்ட். ஓகே, அது நம்ம விளங்கிடும். அடிப்படையாக விளங்கிட்டு பின்னாடி நான் பாடம் படிக்க தெளிவாக விளங்க. ரைட், ஓகே. இப்போ என்ன நடக்க போதுனால் இப்போ இங்கேருந்து கரண்ட் அனுப்பப்படுது. ரைட், இது ப்ளஸ் முனை, இது மைனஸ் முனைன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கேருந்து வலிக்கிற கரண்ட் வந்து சரி இங்கே கடத்தி கம்பிக்குள்ளே போக போகுது. அப்போ இந்த திசையில் கரண்ட் ஓட போகுது. மின்னோட்டத்தின் திசை இப்படி இருக்க போகுது, இப்படி கரண்ட் ஓட போகுது. சர்க்யூட் இப்படி வந்து இது சுவிட்சை போட்ட உடனே சர்க்யூட் வந்து பூரணப்படுத்தப்படுது. ரைட், அப்போ இப்படி கடத்தி கம்பியில் வந்து கரண்டை வெளியிலேருந்து பேட்டரியை கொடுத்து கரண்டை அனுப்பினா என்ன நடக்கும் என்றால் இந்த கடத்தி கம்பியில் கரண்ட் ஓடுறபடியால் கண்டிப்பாக கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். கிறிஸ்டின் எசட் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச தத்துவத்தின்படி கடத்தி கம்பியில் கரண்ட் ஓடினால், ஒரு கம்பி ஒரு மின்னோட்டத்தை கடத்துகிற கம்பியில் கரண்ட் ஓடிக்கொண்டிருந்தால், மின்னோட்டம் ஓடினால் அந்த கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். ரைட், அப்போ அந்த காந்தப்புலம் வந்து பாருங்கோ இங்கே ஏற்கனவே ஒரு நிலையான காந்தத்தில் நார்த் போல் சவுத் போல் ஒன்று இருக்குது. நார்த் போலேருந்து சவுத் போல நோக்கி காந்த விசைக்குழு ஏற்கனவே வந்து கொண்டு இருக்குது. அந்த காந்த விசைக்குழுவில் இந்த கடத்துங்கம்பியால் வர்ற காந்தப்புலம் வந்து வெட்ட போகுது, குழப்ப போகுது. வெட்டப்போதுன்னு சொல்லலாம், குழப்ப போகுது. ரைட், கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் பெற போகுது. ஏற்கனவே ஒரு காந்தப்புலம் இருக்குது. அப்போ ரெண்டும் குழம்பி இந்த கடத்தி கம்பி அசைய பார்க்கும். இந்த காந்தப்புலத்துக்குள்ளேயே கடத்தி கம்பி அசைய பார்க்கும். ரைட், அதைத்தான் ஒரு விசையை கொடுத்து அசையும். அந்த விசை வந்து கிரியேட் ஆகும் இந்த இடத்துல. எதனால் அந்த விசை கிரியேட் ஆகுது? கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். அந்த கடத்தி கம்பி ஏற்கனவே ஒரு காந்தப்புலத்துக்குள்ள இருக்குது. ஆகவே 2 காந்தப்புலங்கள் காரணமாக ஒரு அசைவு கொண்டு வரும். இது எப்படி என்றால் ஒரு காந்தத்தை ரைட், இது ஒரு காந்தம் பண்ணி யோசி, அது மாதிரி இன்னொரு காந்தத்தை அந்த காந்தப்புலத்துக்குள்ளேயே கொண்டு வா, அந்த காந்தத்துக்கு கிட்டவே இன்னொரு காந்தத்தை கொண்டு வா. அப்போ 2க்குள்ளேயும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அசைவு இருக்கும். என்ன ஒரு மூவ்மெண்ட், ஒரு அசைவு ஒன்று இருக்கும். அந்த அசைவு தான் இங்கே நடக்கும். அந்த அசைவு மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இங்கே நடக்க போகுது. ஏன்னா கடத்தி கம்பியை சுற்றியும் ஒரு காந்தப்புலம் இருக்குது. அந்த காந்தப்புலம் ஏற்கனவே ஒரு காந்தத்துக்குள்ளே இருக்குது. அந்த கடத்தி ஏற்கனவே ஒரு காந்தத்துக்கு இருக்குது. ஆகவே ஒரு குழப்பம் வந்து அது ஒரு மூவ்மெண்ட், ஒரு அசைவு கொண்டு இருக்க போகுது. அந்த கடத்தி மீது தொழிற்படுற விஷயம் அது இதைத்தான் சொல்கிறது. ரைட், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. அதனால தான் மின் மோட்டார், வீட்டில் பயன்படுத்துகிற மோட்டர் எல்லாமே ஒரு அசைவு ஏற்படுது. ஆமேச்சர் சுற்றி தானே எங்களுக்கு தண்ணி எடுத்து தருது. ரைட், ஓகே. அதை பற்றிலாம் தெளிவாக பின்னுக்கு படிப்போம். ரைட், ஒரு விசை பெருகுமெண்ட் தெரிஞ்சிருந்தாலே சரி. ஓகே,
இங்கே சில முக்கியமான முடிவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது கடத்தி மீது ஒரு விசை உண்டாகுன்றதை நான் தெளிவாக பார்த்துருந்தேன். எப்படி அந்த விசை உண்டாகுது? காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தியை வச்சு அந்த கடத்திக்கு கரண்டை கொடுத்தால் அந்த கடத்தியில் கரண்ட் ஓடுறபடியால் அதில் ஒரு காந்தப்புலம் பெறும். ஏற்கனவே அது காந்தப்புலத்துக்கு இருக்கிறபடியால் அங்கேயும் ஒரு காந்த விசை கூடுகள் இருக்கும், போய்கொண்டிருக்கும். அப்போ ரெண்டு காந்தப்புலங்களும் ஒன்று மோதி ஒரு அசைவ மூமெண்ட்டை ஏற்படுத்தும். அந்த அதனால தான் ஒரு விசை ஒன்று உருவாகும். ஓகே, அந்த விசையால் அந்த கடத்தி வந்து இயங்க போகுது. ரைட். ஓகே, கடத்தி இயங்கும் திசையின் மூலம் விசையின் திசை காட்டப்படும். கடத்தி எந்த திசையில் இயங்குதோ அந்த திசையில தான் அந்த கடத்தியில் தொழிற்படுகிற விசையின் திசையும் காட்டப்படும். ரைட். ஓகே, அது சரி. அடுத்த கதை வைக்கிற காந்தப்புலத்தின் திசையும் கடத்தியில் ஓட்டம்பாயின் திசையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது. அவ்வாறே இயங்கும் காந்தப்புலத்தின் திசைக்கும் ஓட்டம்பாயின் திசைக்கும் செங்குத்தானது. ரைட். ஓகே, இதில் இந்த விஷயம் என்னென்னு சொல்கிறாருட்டா, இப்போ காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக தான் கடத்தி அசையும். ரைட், அதான் இங்கே சொல்கிறேன். காந்தப்புலத்தின் திசையும் கடத்தியில் ஓட்டம்பாயின் திசையும். ரைட், ஓட்டம்பாயிர திசையில் தான் விசையின் திசை இருக்குமே. அப்போ கடத்தி அசைய வேணும் எப்படி என்றால் காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக. இப்போ நார்த் போல் சவுத் போல் இப்படி ஒரு காந்தத்தை யோசி, யூ வடிவ காந்தத்தை யோசி. இது வந்து வடமுனைவு தென்முனைவு என்றால் இங்கே இருந்து இங்கே தான் காந்த திசைக்குள் அனுப்பப்படும். அப்போ இதுக்கு செங்குத்தாக தான் அசைய வேணும். அப்போ இது கிடையா இருந்தால் இதுக்கு செங்குத்தாக தான் கடத்தி அசைய வேணும். அப்போ தான் ஒரு செங்கோணதாக அமைக்கணும். காந்தப்புலத்துக்கும் இதுக்கும் செங்குத்தாக அமைக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தும். ஒரு சாய்வு இருந்தால் இந்த கிடையாச்சோட ஒரு சாய்வு கோணத்தில் ஒரு கிடை கோணத்தில் சாய்வாக வச்சிருந்தால் அந்த அசைவில் ஒரு சின்ன மாற்று, அசைவினுடைய விசை வந்து குறைவாக இருக்கு. அப்போ மெதுவாக அசையும், அது விசை குறைவாக இருக்கு. அது இன்னும் நல்ல காந்தப்புலத்தின் திசைக்கு சமாந்தரமாக வச்சுப்படினா கடத்தி அசையாது. ரைட், காந்தப்புலத்தினுடைய திசைக்கு சமாந்தரமாகவே கடத்தியை வச்சு மின்னோட்டத்தை அனுப்பினால் அங்கங்களுக்கு காந்தப்புலத்தில் வேற இருக்காது, வித்தியாசம் இருக்காது. அதனால விசை உண்டாகாது, ஆகவே கடத்தி அசையாது. ரைட். ஓகே, அப்போ கடத்தி கம்பி எப்பயுமே காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக தான் வைக்க வேண்டும். அப்போ தான் எங்களுக்கு முழுமையான விசை கிடைக்கும். ரைட். ஓகே, இங்கே கடைசி ஒரு முடிவு சொல்லியிருக்கான். ஒரு காந்தப்புலத்திலே புலத்தின் திசைக்கு செங்குத்தாக சொல்லி கட்டாயம் செங்குத்தாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் முழுமையான விசையை அனுபவிக்க முடியும் அந்த கடத்தி கம்பி. ரைட். அப்போ செங்குத்தாக வைக்கப்பட்ட ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டத்தை அனுப்பும் போது கடத்தி மீது ஒரு விசை உண்டாகும் என்று தெளிவாக சொல்லியாச்சு. ரைட். ஓகே, இந்த விசையில என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ரைட். ஓகே, நான் திருப்பி அந்த மோட்டர் தத்துவத்துக்கு வரேன். எந்த மோட்டர் எனக்கு பிடிச்ச மோட்டருக்கு வரேன். ரைட். ஓகே, இந்த மோட்டர் தத்துவத்தில் எனக்கு என்ன வேணுமென்றால் இந்த மோட்டர் வந்து வேகமாக சுத்த வேணும். இந்த மோட்டர் தத்துவத்தின் படி பாருங்கோ, இந்த மோட்டர் வந்து எனக்கு வேகமாக சுற்ற வேணும் என்றா நான் என்னென்ன செய்யலாம்? ரைட், இந்த மோட்டரில் வந்து பாருங்க, எனக்கு மோட்டர் வேகமாக சுற்ற வேணும் என்றால் நான் என்னென்ன வேலைகள் செய்யலாம்? ரைட், முக்கியமாக 3 வேலை செய்யலாம். முதலாவது வேலை, ரைட், என்ன செய்யலாம்? இந்த மோட்டரை பாருங்க, இந்த மோட்டரில் என்ன செய்யலாம்டா, கடத்தியில் போகிற மின்னோட்டத்தின் அளவை கூட்டலாம். இந்த டிசி வோல்டேஜ் இருக்கிற பேட்டரிக்கு தானே இப்போ 4-5 பேட்டரியை குழவி போடுறேன். இப்போ ஒரு பேட்டரியை போடாமல் இப்படி ஒரு 4-5 பேட்டரியை கொழுகுறேன் வைய, ஒரு 4 பேட்டரியை கொழுகுறேன் என்றால் ஒரு 4 பேட்டரியை கொழுகுறேன்டா எனக்கு 6 வோல்டேஜ் அனுப்புவேன். 15 6 வோல்டேஜ் இங்கே அப்ளை பண்ணுவேன். 4 பேட்டரியை கொழுவினா இன்புட் பண்ணால் கரண்டை இன்புட் பண்ணினா நான் வந்து 6 வோல்டேஜ் அனுப்புவேன். அப்போ வோல்டேஜ் அழுத்தம் கூடினா அங்கே மின்னோட்டம் கூட போகுது. அப்போ மின்னோட்டம் கூட அனுப்பினால், மின்னோட்டத்தை நான் கூட அனுப்பினேன், மின்னோட்டத்தை கூட அனுப்பினால் எனக்கு மோட்டர் வேகமாக சுற்றும். மோட்டரில் தொழிற்படுற விசை வந்து, அதாவது ஆமேச்சரில் தொழிற்படுற விசை கூடும் எப்போ மின்னோட்டம் கூடினால். ரைட். அடுத்தது கடத்தி கம்பின நீளம், அதாவது இந்த ஆமேச்சர் சுருள், ஆமேச்சர் வந்து ஒரு கோயில் மாதிரி சுற்றி இருக்குந்தாங்க, அந்த சுருளின் நீளத்தை நான் கூட்ட போகிறேன். இப்போ லென்த் அண்டு வைக்கிறேன் நான். ரைட், நல்ல நீளம் கூடின செப்பு கம்பியால் நல்லா முறுக்குறேன். ரைட், நல்லா முறுக்கினேன்டா எனக்கு காந்தப்புலம் கூட வரும். நல்லா கம்பியை முறுக்க எவ்வளோத்துக்கு நான் கம்பி நல்லா முறுக்குகளை ஏற்படுத்துறேனோ அவ்வளோத்துக்கு எனக்கு அதில் பெரிய ஒரு காந்தப்புலம் வரும். காந்தப்புலம் பெருசாக வந்தால் எனக்கு விளைவு விசை கூட வந்து கடத்தின் ஆமேச்சர் சுற்றுற வேகம் கூடும். சுழலி வந்து இன்னும் வேகம், மோட்டர் வந்து இன்னும் நல்லா சுற்றும். அப்போ ஒன்று கடத்தின் நீளத்தை கூட்டலாம். அடுத்தது 3வது கடைசியாக என்ன செய்யலாம் என்றால் காந்தத்தினுடைய வலிமை, நான் அது பி என்றதை குறிக்கிறேன். ரைட், காந்தத்தினுடைய வலிமை, இந்த நிலையான காந்தங்கள் 2 வச்சுக்கிறோம் இல்லை, அதிൻ്റെ வலிமை, அதிൻ്റെ பவரை பொறுத்தும் எனக்கு இது மோட்டர் சுற்றுற வேகம் வந்து கூடுமன்றது தான் கதை. ரைட். ஓகே, அப்போ மோட்டருன்ற வேகம் கூடவா சுற்றணும் என்றால் 3 விஷயம்தான். ஒன்று இந்த கோயிலுக்கு போகிற கரண்ட். ரைட், ஆமேச்சருக்கு போகிற கரண்டினுடைய அளவு கூடினால் மோட்டர் வேகமாக சுற்றும். அடுத்தது இந்த கோயிலில் இருக்கிற முறுக்குகளின் அளவு, அதாவது அந்த ஆமேச்சர் கோயிலின் கடத்தி கம்பியின் நீளம். ஆமேச்சர் கோயில் வந்து பாருங்க ஒரு செப்பு கம்பியால் சுத்தப்பட்டிருக்கும். அந்த செப்பு கம்பியின் நீளம் எவ்வளவுக்கு கூட இருக்கும், அதாவது ஆமேச்சர் சுருள் கோயில் எவ்வளவுக்கு கூட சுற்றி இருக்கிறியோ அவ்வளோத்துக்கு அதில் பெரிய ஒரு மோட்டரின் வேகம் பெருசாக இருக்கும். அடுத்தது காந்தப்புலத்தின் வலிமை, அதை நான் பி என்று குறிக்கிறேன். காந்தப்புலத்தின் வலிமைன்றது இங்கே நிலையான காந்தம் 2 இருக்குன்னு தானே, 2 நிலையான காந்தங்களுக்கு நடுவில் தான் ஆமேச்சர் வச்சிருப்பாங்க. அப்போ அது 2 நிலையான காந்தங்களின் வலிமையை பொறுத்தும் அந்த மோட்டர் சுற்றுற வேகம் கூடும். அப்போ 3 காரணிகள் தான். ஒன்று
தெளிவாக எடுத்து வச்சுக்கொள். ரைட், நான் அந்த பாடத்துக்கு வரேன். ரைட், ஓகே, நான் அந்த பாடத்துக்கு வரேன். ஓகே, விஷயத்தை கவனி. ஒரு காந்த புலத்திலே புலத்தின் திசைக்கு செங்குத்தாக வைக்கப்பட்ட ஒரு கடத்தினோட மின்னோட்டத்தை அனுப்பும்போது அக்கடத்தி மீது ஒரு விசை உண்டாகுன்னு நீ பார்த்துட்ட. இப்போ அந்த விசையில் என்னென்ன விஷயங்கள் செல்வாக செலுத்துது என்று கேட்டால் அந்த விசையை கூட்ட வேணுமெண்டா என்ன செய்யலாம் என்றால் கடத்தியில் பாயும் ஓட்டத்தின் பருமன் அதிகரிக்கும் போது விசையும் அதிகரிக்குமாம். அப்போ நீ கொடுக்குற அந்த மோட்டருக்கு அந்த அதாவது நீ அந்த கொடுக்குற பேட்டரியை பயன்படுத்தி அந்த வோல்டேஜை கொடுத்தனி அப்போ நிறைய பேட்டரியை பயன்படுத்தி மின்னோட்டத்தை நீ அதிகரித்து விட்டால் ரைட் அந்த கடத்தி மீது ஆர்மேச்சர் மீது தொழிற்படுகிற விசை ஃபோர்ஸும் அதிகரிக்கும். ரைட், ஓகே. அடுத்தது காந்தப்புலத்தில் வைக்கப்படும் கடத்தியின் நீளம் அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கும். அதாவது இந்த கடத்தி கம்பியின் நீளத்தின் கூட்டி விட்டால் லென்த்ன்னு வைக்கிறேன், கடத்தி கம்பியின் நீளத்தினை கூட நல்ல நீளமான கடத்தி கம்பியை வச்சுன்னு சொன்னால் நிறைய காந்தப்புலம் உண்டாகும், பெரிய காந்தப்புலம் உண்டாகும், அதனால விசையும் கூடும். ரைட், ஓகே. அடுத்தது காந்தப்புலத்தின் வலிமை கூடின காந்தத்தின் வலிமை கூட உண்டா அந்த புலமே பெருசாக இருக்கும், அப்போ ஃபோர்ஸும் பெருசாக இருக்கும். ரைட், அப்போ கடத்தின் விசை சொல்லாத காரணிகள் இந்த 3 தான். இதை வச்சு பெரிய ஈக்குவேஷன் எல்லாம் பின்னுக்கு நாங்கள் சால்வ் பண்ணுவோம். என்ன எப்சமன் பிஐஎல் என்ற ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் பெரிய கணக்குகள் செய்வோம். அது எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் சிலபஸில் அது இல்லை, ஒரு லெவலில் இல்லை. அட்வான்ஸ் லெவலில் போனீங்கன்னா இதை வச்சுக்கொண்டு இந்த 3 தத்துவத்தை 3 கொள்கைகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாங்கள் கணக்குகள் செய்வோம். ரைட், அதுங்களுக்கு இப்போ சிலபஸில் இல்லைன்னபடி நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த 3 காரணங்களும் குறையும் போது உண்டார விசையும் குறையும். அதாவது நேர்வீத சமதத்துவத்திலாம் இருக்குது, இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் 3 காரணிகள் செல்லாதிருத்தம்னு சொன்னேன். அந்த விசையில் 3 காரணிகள் விசையில் வந்து கடத்தி மீது தொழிற்படுற விசையில் 3 காரணிகளை செல்லாதிருத்தம். ஒன்று காந்தப்புலத்தின் வலிமை, காந்தப்புலத்தின் நிலையான காந்தப்புலத்தின் வலிமை, அடுத்தது கடத்தி கம்பியின் நீளம், அடுத்தது கடத்தி கம்பியின் ஊடாக பாயும் மின்னோட்டத்தின் அளவு. இந்த 3ம் குறைஞ்சால் காந்தப்புலத்தின் வலிமை குறைஞ்சால் விசையும் குறையும், நேரடி வீத சமனாகும். இதற்கு எப்போ உண்டாகும் விசை 3 காரணிகளுக்கும் நேரடி வீத சமதத்துவத்தில் இருக்கும். ரைட், ஓகே. அப்போ விசை குறையும், காந்தப்புலத்தின் வலிமை குறைஞ்சால், கடத்தி கம்பியின் நீளம் குறைஞ்சால், சின்ன கம்பியை பயன்படுத்தினால் விசையும் குறையும். அது மாதிரி மின்னோட்டத்தை குறைச்சால், அதாவது கொடுக்குற வெற்றியின் அளவை குறைச்சால், ஒரு வெற்றியை பயன்படுத்தி அனுப்பின கரண்டை சின்ன கரண்ட் ஆகும். அப்போ சின்ன கரண்ட் போத்தினாலும் அந்த வேகம் கடத்தி கம்பி அசைகிற வேகம், அந்த அசைகிற விசை கடத்தி கம்பியில் தொழிற்படுற விசை வந்து குறையும். அந்த நேரடி வீத சமத்துவத்தில் இருக்கும். அதை பயன்படுத்த நாங்கள் சமன்பாடு உருவாக்கினாங்க. எப்சமன் பிஎல்ஐ என்ற ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு சிலபஸில் இல்லை அப்படி நான் இதை அவாய்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி என்ற ஒரு விஷயம் நாங்கள் அப்போ பார்த்தது ஆம்பியரின் விளக்கை விதி. ஆம்பியரின் விளக்கை விதி எதுக்கு பாவிக்கிறது? ஒரு கடத்தி கம்பியில் கரண்ட் போனால் அந்த கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகிற திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆம்பியரினுடைய விளக்கை விதியை பயன்படுத்தினாங்க. இங்கே வந்து அடுத்தது ஃப்ளெமிங்கினுடைய இடக்கை விதி. ரைட், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்று சொல்கிறது. அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அது எதுக்காக அந்த விதியை பயன்படுத்துகிறனால் ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டத்தை அனுப்பும் போது, ரைட், இப்போ நாங்கள் செய்த பரிசோதனை ஒரு மோட்டர் தத்துவத்தை யோசிங்க, ஒரு சின்ன விளையாட்டு மோட்டரை யோசிங்க. ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டத்தை அனுப்பும் போது கடத்தி மீது விசை உண்டாகுது, அதாவது கடத்தி அசையும் என்று சொன்னாங்களே என்ன, அந்த அசையும் திசையை காண்றதுக்கு ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்துவோம். ரைட், அப்போ ஃப்ளெமிங்கினுடைய இடக்கை விதியை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு கேட்டால் ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டத்தை அனுப்பும் போது கடத்தி மீது தொழிற்படும் விசை என்ன, கடத்தி மீது ஒரு விசை தொழிற்படும் பார்த்துறாங்க. இப்போ அந்த விசையினுடைய திசை எந்த திசையில் அந்த விசை இருக்கும் அந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது ஃப்ளெமிங்கினுடைய இடக்கை விதி. நான் ஒன்று விளங்குற மாதிரி சொன்ன மோட்டர் தத்துவத்திலேருந்து கழிக்கிறேன். இப்போ ஒரு மோட்டரை யோசி. ரைட், இப்போ ஒரு மோட்டரை யோசி. இது மேலே ஒரு சுழலி போட்டிருக்கு மோட்டரில். ரைட், ஓகே. ஒரு மோட்டரை யோசி. இங்கே 2 சைட்லேயும் ஒரு நிலையான காந்தம் இருக்கும். ரைட், இது நார்த் போல், இதை சவுத் போல்னு குறிக்கிறேன். நடுவில் வந்து ஆர்மேச்சர் சுருள் இருக்கும். என்ன, இந்த ஆர்மேச்சர்லேருந்து 2 வயர் எடுத்து கொண்டு வந்து தான் நாங்கள் பேட்டரியில் கொடுத்து கனெக்ட் பண்ணுவோம். ரைட், இது வந்து டிசி வோல்டேஜ். ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி கரண்டாக அனுப்புவோம். என்ன, இப்போ என்ன பிரச்சனை என்றால் இது இந்த ஃப்ளெமிங்கினுடைய இடக்கை விதி ஏன் பாவிக்கிறது, என்ன தேவைக்கு பயன்படுத்துறது ஃப்ளெமிங்கின் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்றால், இப்போ நான் ஒரு பேட்டரியை கொடுத்து இந்த ஆர்மேச்சருக்கு கரண்டை கொடுத்து ஆர்மேச்சரை சுத்தம் பண்ணி இந்த சுழலியை ரொட்டேட் பண்ணுறேன் தானே. இந்த சுழலியில் வந்து விசை எந்த திசையில் தொழிற்படும், அதாவது இந்த ஆர்மேச்சரில் உள்ளுக்கு இருக்கிற ஆர்மேச்சர் சுற்றுறதால தான் மேலே இருக்கிற சுழலி சுற்றுது. ரைட், இந்த ஆர்மேச்சரில் எந்த திசையில் விசை தொழிற்படும்,
கரண்டை கொடுத்தா கட்டாயம் அந்த விசை ஆர்மேச்சர் அசைய வேணும் என்ன. அப்போ ஆர்மேச்சரில் அந்த விசை கொடுத்து தான் அது அசைக்க போகுது. அப்போ அந்த விசை எந்த திசையில் இருக்குமென்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் கடத்தி மீது விசை உண்டாகும் திசையை காண்பதற்கு இந்த பிளமிங்கிற இடக்கை விதி பயன்படுத்துகிறோம். ரைட் இந்த பிளமிங்கிற இடக்கை விதி என்றா என்ன, அது என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். ரைட் ஓகே பாரு, இடக்கையின் பெருவிரல் சுட்டுவிரல் நடுவிரல். ரைட் ஒரு இடக்கையை பாரு, இடக்கையான கேட்டு தெரியும் சாப்பிட்ற கைக்கு மற்ற கை சாப்பிட்ற விலகு ஏன்னா மற்ற இடக்கை தானே. அப்போ இடக்கையினுடைய பெருவிரல் ரைட் ஒரு இடக்கையின் பெருவிரல். அப்போ அடுத்தது இடக்கையினுடைய சுட்டு விரல். ரைட் இடக்கையினுடைய பெருவிரல் முதலாவது பார்க்கணும். அடுத்தது இடக்கையினுடைய சுட்டு விரல்ன்றது ஆட்காட்டி விரல்னு சொல்லுவேன். என்ன பெருவிரலுக்கு அடுத்ததாக இருக்கிற விரல் இடக்கையினுடைய பெருவிரல், அடுத்தது இடக்கையினுடைய சுட்டு விரல், அடுத்தது இடக்கையினுடைய நடுவிரல். ரைட் இடக்கையினுடைய பெருவிரல், இடக்கையினுடைய சுட்டு விரல், அடுத்தது இடக்கையினுடைய நடுவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக்கொண்டு. ரைட் அப்போ இடக்கையின் பெருவிரல் சுட்டுவிரல் நடுவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக்கொண்டு. அப்போ ஒன்றுமே ஒரு விரலுக்கு இன்னொரு விரல் செங்குத்தாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு விரல் நிலைக்குத்தா பெருவிரல் வந்து நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கின்றால் மற்ற விரல் வந்து கிடையா இருக்க வேண்டும். அது அடுத்த விரல் அந்த ரெண்டாவது விரலுக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும். ரைட் மூன்று தளங்களில் வச்சிருக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக்கொண்டு என்ன சொல்றார், ஓட்டத்தின் திசையை நடுவிரல் ஆளும். நடுவிரல் இடக்கையின் நடுவிரல் எப்பயுமே ஓட்டத்தின் திசையை மின்னோட்டத்தின் திசையை காட்ட போகுது. அடுத்தது காந்தப்புலத்தின் திசை சுட்டு விரல், அந்த ஆட்காட்டி விரல் என்று சொல்லுவோம். அந்த சுட்டு விரல் வந்து காந்தப்புலத்தின் திசை நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு அந்த சுட்டு விரலை கொண்டு வைக்க வேண்டும். ரைட் அப்படி வச்சால் பெருவிரலால் கடத்தி மீது தொழில்படுகிற விசையின் திசை காட்டப்படும். ரைட் இந்த பெருவிரல் வந்து பாருங்க கடத்தி எந்த திசையில் அசையும், கடத்தி மீது தொழில்படுகிற விசையின் திசை காட்டப்படும். பாருங்க இதுதான் இந்த படம். இந்த இடக்கையின் யூசி இது வந்து இடக்கை. இடக்கையில் வந்து இது வந்து இந்த இந்த ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம் தானே, சுட்டு விரல் சொல்றது என்ன, சுட்டு விரல் வந்து காந்தப்புலத்தின் திசை பி என்றதுல குறிச்சிருக்கு, காந்தப்புலத்தின் திசையை காட்டுறது. மற்ற விரல் இந்த நடுவிரல். ரைட் இது நடுவிரல், இது வந்து சுட்டு விரல், இது வந்து பெருவிரல். ரைட் ஓகே அப்போ சுட்டு விரலால் காந்தப்புலத்தின் திசையில் நீ சுட்டு விரலை கொண்டு வைக்கணும். அது மாதிரி நடுவிரலை வந்து மின்னோட்டத்தின் திசை மின்னோட்டம் போகிற திசையில் வச்சு என்று சொன்னால் கடத்தி மீது தொலைப்படுற விசை பெருவிரலால் இடக்கையினுடைய பெருவிரலால் காட்டப்படும்ன்றது தான் பிளமிங்கினுடைய இடக்கை விதி. ஓகே நாங்கள் இது வரைக்கும் காந்தப்புலத்துக்குள்ள இருக்கிற மோட்டர் தத்துவம், ரைட் மோட்டர் தத்துவத்தை தாண்டி அந்த மோட்டர் தத்துவத்தில் விசை எப்படி தொழிற்படுது, ஆர்மேச்சர் சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான விசையை எப்படி தொழிற்படுது, காந்தப்புலத்துக்குள்ள இன்னொரு கடத்தியை சுற்றுற காந்தப்புலம் வச்சால் அதை எப்படி சுத்தம் பண்ணி பார்த்துறாங்க. அதே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காந்தப்புலத்தின் திசையை காண்றதுக்கு பிளமிங்கின்ற இடக்கை விதியை பயன்படுத்தி பெருவிரலால் வந்து இந்த திசை காட்டப்படும் பார்த்துறாங்க. ரைட் ஓகே தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பான அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.